ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பேர் ஏபெக்ஸ். ஐஎம்டிபியில் இந்த படத்துக்கு 6.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மெயின் லீட் ரோலில் மேட் மேக்ஸில் நடித்த சார்லிஸ் தெரோன் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்குன்னு எல்லா ஆடியோ லாங்குவேஜஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. நம்ம இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தோம்னா, ஹீரோயின் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருக்கும் அட்வென்ச்சராக புது இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பிடிக்கும். அதனால ஹில் கிளைம், காயாக்கிங் இந்த மாதிரியான ரிஸ்கியான ஸ்போர்ட்ஸ்லாம் பண்ண ரொம்ப பிடிக்கும். படம் ஓப்பனிங்கில் ஹீரோயின் அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் ஒரு பனிமலையில் டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மலையை ஒரே அடியாக கிளைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக கிளைம் பண்ணிவிட்டு டயர்டானால் நடுவில் ஒரு டென்ட் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாம், அந்த மாதிரி பிளான் போட்டு போவாங்க. அப்போது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இந்த ரிஸ்கியான விஷயம்லாம் இனி நம்மளுக்கு வேண்டாம், இதெல்லாம் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹீரோயின் இது ஏற்றுக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. நம்ம இதை நிறுத்தக்கூடாதுன்னு பிடிவாதமாக சொல்லியிருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் டே மலையோட டாப் ரீச் பண்ணிடுவோம்னு கிளைம் பண்ணும்போது கிளைமேட் சரியில்லாமல் இருந்திருக்கும். அதனால மேலே இருந்து பனி சரிவு ஏற்பட்டிருக்கும். அப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்டு ஹீரோயினை சேஃபாக கொஞ்சம் கீழே போய் மறைவாக பாறையை ஒட்டி இருந்துக்கான்னு சொல்லிட்டு மேலே அவளோட ஹஸ்பண்டு இருந்திருப்பாங்க. பனி சரிவு கொஞ்சம் ஹெவியாக ஆகி பாறையெல்லாம் கீழே விழும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே அது பட்டுரும். அதனால அவங்க அன்கான்சியஸாக ஆகிடுவாங்க. ஆனால் 2 பேரோட கயிறும் ஒன்றா கனெக்டாக இருந்ததுனால ஹீரோயினால் ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணிட்டு இருக்க முடியல. அதனால அவங்க கைத்தை விட்டுருவாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்டு மலையிலேருந்து கீழே விழுந்துருவாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்ததுலேருந்து தன்னோட ஹஸ்பண்டு இறந்து போனதுக்கு தான் காரணம்னு ஒரு குற்ற உணர்ச்சியில் ஹீரோயின் இருந்திருப்பாங்க. அப்படியே 5 வருஷம் கழித்து ஹீரோயின் ஆஸ்திரேலியாவில் ஒரு ட்ரிப் போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அங்கே ஊரில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் போர்டில் நிறைய மிஸ்ஸிங் கேஸ் பார்க்குறாங்க. போலீஸும் அவட்ட தனியாக போகிறது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. மிஸ்ஸிங் கேஸில் எழுதப்பட்டவங்கெல்லாம் மாயமான முறையில் காணாமல் போயிருக்காங்க. அதனால ஒன்று காடுக்குள்ளே தொலைஞ்சு போயிருக்கலாம், இல்லைன்னா ஏதாச்சும் மிருகம் வேட்டையாடி இறந்து போயிருக்கலாம்னு நம்பிட்டு இருப்பாங்க ஊர் மக்கள். இப்போது தனியாக ட்ரிப்புக்கு போன ஹீரோயினுக்கு காணாமல் போன மித்தவங்களுக்கும் நடந்த அதே விஷயம்தான் நடக்கும். நான் இப்போ அந்த சஸ்பென்ஸை உங்களுக்கு ரிவ்யூ பண்ண விரும்பலை. ஏன்னா அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சிக்கும் போது இன்னும் நல்லா கிக்காக உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் அதை சொல்லாமலே விட்டுறேன். நீங்கள் அந்த படத்தை பார்த்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படத்தோட டோட்டல் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 hour 37 minutes. இந்த படத்தை நான் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் பார்த்தேன். ஆனால் உண்மையிலே ஒரு தரமான படம் பார்த்த ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. இந்த படம் ஒரு சர்வைவல் ஸ்டோரி தான். ஹீரோயின் இந்த பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தப்பிச்சாங்களா இல்லையானு தான் மீதி கதையாக எடுத்திருப்பாங்க. மோஸ்ட்டாக ரியல் லொக்கேஷனில் தான் போய் எடுத்திருக்காங்க. அதனால பார்க்கவே ரியலாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் உள்ள வில்லன் ஆக்சுவலாக ஒரு ஹீரோவாக ஒரு சில படம் நடிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த மூவி பார்த்த அப்புறம் அவர் யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் அங்கே நடித்த ப்ரீவியஸ் மூவி பேரை சொல்லுங்கள். இந்த படத்தில் லைட்டாக அடல்ட் சீன்ஸ்லாம் இருக்குது. ஸோ கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட பார்க்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரியான படம் பிடிக்கும்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நிறைய படம் ரிவ்யூ தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஒரு படம் ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.